ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் 4 மணிக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து வாசல் தெளித்து குட்டியாக ஒரு கோலத்தை போட்டாச்சு. இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத்தனை நாள் போட்டதை விட இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கோலமெல்லாம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சமைச்சோம் அப்படின்னா, லைட்டாக தோசை ஊற்றிட்டு நிலக்கடலை சட்னி மட்டும் தான் வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி பிசிபிலாபாத் வேணுமா அப்படின்னு சொன்னால், பிசிபிலாபாத் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து லேட்டாக சமைச்சு ஒரு 10:30க்கு வந்து கொண்டு போய் பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிஸ்பிலாபாத் பண்ணியிருந்தேன். இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நான் சமைக்கிறேன். சரிங்களா? வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த சாதத்துக்கு பிரியாணி அரிசியெல்லாம் தேவைப்படாதுங்க. நம்ம நார்மல் சமைக்கிற அரிசியை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கேரட்டு, பச்சை பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு. இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். இது கூட கேப்சிகம் போட்டுப்பாங்க, அப்புறம் பீன்ஸ் போட்டுப்பாங்க. இதெல்லாம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி இந்த காய்கறி தான் இருந்தது, அதனால் இதை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இது கூட உப்பு போட்டு ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொலன்னு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா போடலாம், இல்லாட்டி வந்து பட்டை வெத்தல் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து பிசிபிலாபாத் பவுடர் இருக்கும், அது வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள், அப்புறம் புளி வந்து உங்களுக்கு புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா எல்லாமே வந்து சேர்ந்து கொதித்து வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சமைச்சு வச்சுருக்கோம்ல, அந்த சாதத்தை இதில் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு, இன்னும் வந்து இது கொலன்னு இருக்கணும். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இது வந்து ஆறும்போது கொஞ்சம் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு அந்த பதம் கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டில் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் மாதிரி கடகடன்னு நம்ம பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மேலாப்பில் நெய்யை ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய்.